Janas Coaching welcome you all in the subject grow trees in your life. In your life career you grow trees. அன்பு நண்பர்களே, எல்லோரும் நம்ம இந்த மரம் செடி கொடி அந்த வளர்ப்பதற்கு நம்மளுடைய வாழ்நாளில் அது அவசியம் தேவை. எல்லாருமே அதை வளர்க்கறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். அவசியம் எல்லோருமே அதை செஞ்சிட்டு வரணும். என்னென்ன காரணத்தினால அது முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு முக்கியமான தேவைகள், இன்றியமையாத தேவைகள் அப்படின்னு சொல்ல போனா உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும். அப்போ உண்ண உணவு அப்படின்னும் போது நாம ஒரு மார்க்கெட்ல போய் ஒரு காய்கறிகள் வாங்குறோம், ஒரு பழங்கள் வாங்குறோம் அப்படின்னா அந்த காய்கறிகளும் பழங்களும் நிறைய பூச்சி மருந்துகள் எல்லாம் போட்டு சிலதெல்லாம் இயற்கைக்கு புறம்பாக சிலதெல்லாம் இருக்கும். நாம வாங்கி உடல் வியாதிகள் தான் வருது. அதுக்கு பதிலாக நாமே ஒரு தக்காளி செடியை வைக்கலாம். இது மாதிரி எதெல்லாம் இருக்கோ உங்க இருக்கிற நிலத்துல நீங்க இத மாதிரி வைக்கலாம். தொட்டியில வைக்கலாம், வீட்டு மாடியில தொட்டியில வைக்கலாம். நிறைய இத மாதிரி செய்யும் போது என்ன ஆகும், உங்களுக்கு நீங்களே உணவை ஒரு செடியை வைக்கலாம். செடியை வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்ன்றத பார்க்க போறோம். இது என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உணவு கிடைக்குது. நல்ல ஒரு ஷெல்டர், அதாவது நிழல் கொடுக்குது. நம்மளுக்கு ஒரு நிழல் கொடுக்குது. வாகனங்கள் நிறுத்துறதுக்கு, நாமளே ஒதுங்கி நிக்கிறதுக்கு, ஒரு வெயில்ல ஹாட் சன், வெயில் சூடா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்ம ஒதுங்கி நிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் மரம் என்பது அவசியம். எந்த காரணம் கொண்டும் யாரும் மரத்தை வெட்ட முயற்சிக்க வேண்டாம். நிறைய பேர் கையில அறிவாள் இருக்கு அப்படின்றதுனால எல்லாம் அவங்கவுங்க மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ரொம்ப தப்பு. நம்மளுக்கு தான் பின்னால அவஸ்தைப்படுவோம். இது அவசியம் அது இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ப்ரொவைடர். இது என்னன்னா மனுஷங்க உயிர் வாழறதுக்கு என்ன அப்படின்னா அது கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்குது. மரங்கள், இலைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய மூச்சு காற்று ஆக்சிஜன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கோவிட் பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு டெஸ்ட் எடுத்தாங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கா, உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவாங்க. அப்ப ஆக்சிஜன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் நல்ல விதமான ஆக்சிஜன் இருக்கணும். சுவாச காற்று நல்லபடியாக இருக்கணும். நல்ல, அதாவது ஃபேன், ஏசி இந்த மாதிரி இருக்கிறத விட ஒரு மரம் மூலமாக, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய காற்று சுகாதாரமானது. வேப்பமர காற்று பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லது. சின்னதா இருக்கும். இன்னைக்கு வச்சிருக்கிற செடி ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்களா நல்ல பெரிய மரமாகும். நமக்கு நல்ல உபயோகமாக இருக்கும். நமக்கு வாழ்நாளிலே ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் ஃபுட், அதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இலைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாழை இலை, வாழைக்காய், வாழை மரம், அத மாதிரி பல விதங்கள் காய்கறிகளும் பழங்களும் உங்களுக்கு நீங்களே பயிரிட்டு நீங்களே உங்களுடைய இருக்கிற இடம் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் சரி, 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் சரி, உங்க இருக்கிற இடத்துல நீங்க ஒரு செடியை வச்சு அதை வளர்க்கலாம். உங்களுடைய அபார்ட்மெண்ட்ஸ், நீங்க ஏதாவது அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தா கூட சரி, எல்லாத்தையுமே சிமெண்ட் தரையா போடாம நீங்க அந்த இடத்துல நம்ம ஒரு செடிகளை வச்சு பராமரிப்பு பண்ணா அது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்ல மனசுக்கு நல்ல ஒரு இதமா இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டு, அடுத்ததாக பாத்தீங்கன்னா எல்லோரும் தோட்டம் போடணும். அது ஒரு தோட்டம் அமைச்சு நாம அத அழகா அந்த தோட்டத்தை பார்க்கும் போதே இதெல்லாம் இந்த ஒரு பக்கம் 4 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயரான ஒரு இது, இந்த சைடு ஃபுல்லா ஒரு அருமையான செடி வகைகள், இந்த பக்கம் மர வகைகள், இந்த பக்கம் கொடி வகைகள், அத மாதிரி வச்சீங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு ரம்யமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி நேச்சர் கிடைக்கும். இப்ப நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, கேரளா எடுத்துக்கோங்க, ஆந்திரா எடுத்துக்கோங்க, இது மாதிரி பல மாநிலங்கள் இருந்தாலும் நாம ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல போகும்போது நமக்கு மனசுக்கு ஒரு இதமான சந்தோஷம் கிடைக்கிறது. அது எந்த இடம் அப்படின்னா கேரளா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வனப்பாக இருக்கும். அவ்வளவு ஒரு அற்புதமாக அவங்க எல்லாத்தையுமே இதெல்லாம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி பண்றாங்க.
அதனால கேரளா மற்றும் நம்ம அதுக்கு நாம நம்ம இடத்துல பண்ணா எல்லாமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா கீரை வகைகள் அதுவும் போடலாம். நீங்க கீரைகளை நீங்க அதுல பண்ணலாம். ஒரு பாத்தி கட்டி கீரை எல்லாம் வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா கல்யாணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா மணக்க தாலி கிடைக்கும் அப்படின்னாரு. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவர் சொன்னது மணத்தக்காளின்னு ஒரு கீரை இருக்கு, அந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்டு வந்தால் மணக்க தாலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா சொன்னாரு. அது மாதிரி எல்லாமே நமக்கு நல்லதுதான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே இந்த மரம் வளருங்கள், செடி வளருங்கள், இயற்கைக்கு நாம கூடவே ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனாஸ் கோச்சிங்க நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி.